நாமத்துக்கு சோத்திரம். என்னையும் கூட இந்த இடத்துல பேச தகுதிப்படுத்தின என் கத்தருக்கு கூடான கூடினால் என்னையும் ஒரு ஆளை நினச்சி கத்தர் இந்த வார்த்தை பேச கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, ஐயாவுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். என்னை நம்பி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் என்னை மறைத்து பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். நான் இங்கே வரும்போது ஒரு பயத்தோடவே வந்தேன். நம்ம பேர் இருக்கே, எப்படி நம்மளுக்கு அடிக்கடிக்கு பலவீனமாகிடுது, அந்த டைமில் நம்மளை கத்தர் பலப்படுத்தணும் அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தேன். நேற்று வரைக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை, மதியம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. கரெக்டாக ஆராய்ச்சி எனக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ கூட இந்த நம்ம பேச போகிற வார்த்தைக்கும் நம்மளுக்கு வர சோதனையும் அப்படி தான் இருக்கும். நம்ம அதில் கூட சோர்ந்து போகாத கத்தருக்கென்று நம்ம போகும்போது இப்படி தான் நிறைய சோதனைலாம் வரும். நம்ம தைரியமாக நின்று பேசணும், எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் பேசணுன்ட்டு ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். கத்தர் என்னை பலப்படுத்தி பேசுவேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சந்தோஷம். ஆனால் அது வசனம் மாத்திரம் உபத்திரவம் பாடு அது இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23. ஆமென். மனுஷகுமாரன்னா யார்? கத்த நிமித்தமாய் நம்ம எப்படி படணுமா? ஜனங்கள் நம்ம பகைத்தது மாத்திரம் இல்லை, நம்மளை புறம்பாக்கி நம்மளை நிந்தித்து நம் நாமத்தை பொல்லாதது என்று நம்ம தள்ளி விடுவாங்க. அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னு சொல்கிறாரு, பாக்கியவான்களாக இருப்போம்னு சொல்கிறாரு. எப்படின்னா உலகத்தான் வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தள்ளப்படும் போது நீங்கள் பாக்கியவான்னு சொல்லலை. கர்த்தர் நிமித்தமாக மனுஷகுமார் நிமித்தமாய் நீங்கள் நிந்திக்கப்படும் போது பாடு அனுபவிக்க போது மட்டும்தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட்டு கல்வி கூறணுமா? உபத்திரவ நேரத்தில் பாடுகளை நம்ம சந்திக்கும் போது கூட நம்ம எப்படி இருக்கணும்னா சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? அப்போ பரலோகத்தில் நம்ம பலர் எப்படி இருக்குமா? மிகுதியாக இருக்குமா? இப்படியே கூட முன்பிதாக்களுக்கு அப்போஸ்தலராகிய தீர்க்க தரிசிலுக்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் கூட இப்படியே தான் செய்தாங்க. அதாவது எப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 19. ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலே என்னை பகைச்சது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய அவர் ஒரு தவறும் செய்யாத நமக்காக பாடுபட்டவரே பகைச்சு இந்த உலகம் நம்மளை எல்லாம் விட்டு வைக்குமா? விடாது. அப்படியே கூட நாம் ஆண்டவர் பிள்ளைகளாய் உலகத்தால் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம். ஆனால் ஆண்டவருக்கென்று நம்ம பிரித்து எடுத்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நம்ம தெரிந்து கொண்டபடினால் உலகம் நம்மளை பகைக்க மாத்திரம் இல்லை, நம்மளை நிந்தித்து கஷ்டப்படுத்தும், பாடு அனுபவிக்க உதவி பண்ணும். ஆனால் கூட நம்ம எப்படி இருக்கணுமா? சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நிமித்தமாக நம்ம சோதனைகளை சகிக்க சோர்ந்து போகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்கள் விட்டு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று நினைக்கும் காலம் வரும். அதாவது தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கென்று நம்ம பாடு அனுபவிக்கும் போது அது மாத்திரம் இல்லை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆன போது நம்ம ஜப ஆலயங்களை விட்டு புறம்பாக்குவாங்க, மேலும் உங்களை கொலை செய்கிறவருக்கு தொண்டு செய்கிறவன் என்று நம்மளை நினைக்கும் காலமும் வரும். அவங்க முன்னாடியெல்லாம் எப்படின்னா, அதாவது ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நம்மளை அடித்து துன்பப்படுத்தி, அதாவது ஆதி கிறிஸ்து, அதாவது எப்படின்னா தீர்க்க தரிசிகளும் அவங்க பிதாக்களுக்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது போல் நமக்கும் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் நாமத்தை பேசும்போது எத்தனையோ மிஷினரிகள் கூட கொல்லப்படுறாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அப்படியே கூட தான் யோவான், பேதுரு, யாக்கோபு இவர்களாம் கூட ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே தள்ளினாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்களா, நம்மளை ஆலோசனை தங்கத்தை விட்டு துரத்தும் போது கூட அவங்க எப்படி சந்தோஷமாய் கூட கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவாலயங்களிலையும் வீதிகளிலையும் கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க நினச்சிருந்தா நம்ம இவ்வளோ கடிந்து கொள்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம பின்மாற்றமாக போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அவங்க அப்படி நினைக்கல. பிதா சித்தத்தில் எப்படி கர்த்தர் செய்தாரோ அப்படியே கூட இவர்களும் அவருடைய கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே கூட கீழ்ப்படிந்து நடந்தார்கள். லூக்கா 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் இருக்கிறது. முந்தி நம்பிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத மக்களுக்கு என்னமா இருக்கும் அப்படின்னா நியாய தீர்ப்பின் போது மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லியிருக்கு. நீதிமானோர் ரட்சிக்கப்படுவது அரிதான, பக்தி இல்லாதவனுக்கு பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆத்துமாக்களை பாடு அனுபவிக்கிறது கர்த்தருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடுகளெல்லாம் சகிக்க முடியும். பாடுகளில் கர்த்தர் நிமித்தமாய் பாடு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மளை விசாரிக்கிறபடியால் நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே நம்ம வைச்சிடணும். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அதாவது கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம நிந்திக்கப்பட்டால் மாத்திரம்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறாங்க. நம்ம உலகத்தை நம்ம நடக்கையினாலேயோ நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்ம சுயநலத்தாக உலகத்தை வாழ்க்கை வாழும்போது நம்ம நிந்தித்தா அது கிடையாது. கர்த்தருக்கென்று நாம் நிந்திக்கப்படும் போது மாத்திரம்தான் நம்ம பாக்கியவான்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் அதாவது தீர்க்கதரிசிகள் மேலும் நம்ம மேலும் தங்கியிருக்கிறார்கள். அவர்களாலே நம்ம தூஷிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம துக்கப்படுறதுனால நம்மளாலே அவர் மகிமைப்படுகிறார். நாம் அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அவங்கள மாதிரி நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு கஷ்டம் வரும்போது நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தேவன் துக்கப்படுவார். அந்த இடத்துல மகிமைப்பட முடியாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருக்க அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் நம்ம பாடுபடும் போது நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருந்து நம்ம பாடு அனுபவிக்கிறோமே, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படியெல்லாம் நம்ம நினச்சி நம்ம வெக்கப்படுத்தி போகக்கூடாது. போகாமல் நம்ம எல்லா பாடுகள் எந்த விதத்தில் வந்தாலும் கூட நம்ம ஆண்டவருக்குள்ளாய் அதை சகித்தோமானால் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். அப்போஸ்தலர் 7:50 51. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போது எதிர்த்து நிற்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம கேட்குறார். நம்ம அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்போ எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிலாம் எப்படி
படுத்தினாங்க. ஆனாலும் கூட அவங்க ஆண்டவருக்கென்று எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நாம் இன்னும் கூட அப்படிலாம் ஏற்றுக்கல. கஷ்டம் வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், பாடு வரும்போது பின்வாங்கி போகிறோம், ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சர்ச்சுக்கு போகிறோம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாமளே கூட ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் கூட அப்படியெல்லாம் எந்த இடத்துலையுமே நம்ம அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் நிமித்தமாக நம்ம பாடு அனுபவிக்க எப்போதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அது எந்த மட்டுமானாலும் சரி, ஜீவன் போக மட்டுமாய் கூட நம்ம ஆண்டவரை எப்படி இருக்கணுமான்னா மறுதளிக்காமல், அவர் நாமத்தை தூஷிக்கப்படாமல், அவரு துன்பப்படுத்தாதபடி நம்ம இருக்கணும். என்ன வேணாலும் பண்ணட்டும், இந்த உலகத்தில் வாழ விடாமல் நம்ம கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்து கொண்டே தான் இருப்பேன், நான் தேவனை நாமத்தை நான் சொல்லி கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்லி நம்ம வைராகியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை தாங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அதாவது அவருடைய சீஷர்கள் அதை ஆலோசனை சங்கத்தை விட்டு துரத்துன போது கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அது கர்த்தருடைய அவர் நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு நாங்கள் பங்காளராக இருக்குன்னு சொல்லி எண்ணப்பட்டபடினால்தான் சந்தோஷமாக அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு துரத்தும் போது கூட அவங்க எதுவுமே பேசவே இல்லை. என்னையே துரத்துறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம சந்தோஷமாய் புறப்பட்டு போயிட்டு தினந்தோறும் ஒரு நிமிஷம் கூட இல்லை விடாமல் தினந்தோறும் வீடுகளையோ ரோட்டுகளையோ இப்படியாகி கூட கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பிரசங்கித்தே தான் இருந்தாங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனங்களை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நம்ம எப்படி இருக்கணும்னா, யாரை நம்மளை துன்பப்படுத்தி நம்மளை ஆலயத்தை விட்டு புறம்பாக்கி நம்மளை நிந்திக்கும் போது பாடு அனுபவிக்க நம்மளை அனுமதிச்சா கூட, ஆனால் கூட நம்ம எப்படி இருக்கணுமா, ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறதுலையும் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. சோதனை வருதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவ வசனத்தை நம்ம போதிக்கிறதுலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்திலும் இடைவிடாமல் நம்ம தரித்திருக்கணும். சோதனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், நம்ம எதுக்கு ஊழியம் செய்யணும், நம்ம எதுக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களும் நின்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமுத்திரத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். தேவனோ அவனோடு கூட இருந்தார். எப்படி இருந்தானோ உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமுத்திரத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளச் செய்தார். அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்தையும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். நாம் கூட அவரோட துன்பம் பாடுகள் அப்படிலாம் உபத்திரவங்கள்லாம் அனுபவிக்கும் போது கூட கர்த்தர் நிமித்தமாய் நம்மளை கூட அப்படி தான் கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்துவார். ஞானவான் கிருபையும் கொடுத்து நம்மளை ராஜாவாக ஏற்படுத்துவார். கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கொலேசியர் அப்போஸ்தலர் 7:51ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளையும் பிதாக்கள் அவங்க எப்படி இது பண்ணாங்களோ துன்பப்படுத்தினாங்களோ அப்படியே கூட இந்நாள் மட்டுமே துன்பப்படுத்த அவங்க இருக்காங்க.
யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 14:7. நீங்கள் சாரி, எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அதாவது நம்ம அவருடைய வார்த்தை, இத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் நாம் மாத்திரம் அனுபவிக்கல, முன்னால் இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தல எல்லாருமே இந்த பாடுகள்லாம் அனுபவிச்சாங்க. இன்னும் கூட நிறைய மிஷினரிகள் கூட இப்படிப்பட்ட பாடுகள் கிறிஸ்துவ பிள்ளைகள்லாம் அனுபவிச்சு தான் இருக்காங்க. அவருடைய வார்த்தையை நம்ம எப்போவுமே நம்ம இருதயத்தில் விட்டு நம்ம விலக்கி வைக்க கூடவே கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்துட்டு அவர் பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு வார்த்தைகளை நமக்கு சந்தோஷமாக நம்ம இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியுமாய் கூட நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை பாடுபடும் போது, நம்ம ஆண்டவரை நிமித்தமாய் பாடுபடும் போதும் துன்பம் அனுபவிக்கும் போதும் நம்மளை நிந்திக்கும் போதும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று நம்ம துன்புறுத்தும் போது கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, அவர் வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து சந்தோஷமாய் கூட இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் கூட இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நம்ம இருந்திருக்கிறோம். பூமியில் நம்மளை தெரிஞ்சு கொண்டபடினால் இத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு வரும். ஆனாலும் கூட நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி ஆதி அப்போஸ்தலர்கள் கூட எப்படியெல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு உபத்திரவத்தில் பொறுமையாக கூட இருந்து அவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தெல்லாம் எப்படி செய்தார்களோ அப்படியே கூட நாமளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கணும். அது மாத்திரம் இல்லை, ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாக இருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கும். எந்த மாதிரி நம்பிக்கையிலன்னா, நம்ம உபத்திரவம் பாடு எல்லாமே வரும்போது நம்மளை ரொம்ப எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது வருகிற அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்போ கூட எப்படி இருக்கணும்னா, ஜபத்தை மாத்திரம் நம்ம உறுதியாக பற்றி கொண்டால் மாத்திரம்தான் நம்மளுக்கு இந்த சந்தோஷம் கூட நிலையாக இருக்கும். கர்த்தர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். ஐயோ ஏசப்பா, எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம், உங்களுடைய பிள்ளையாக ஆனதுலேருந்து தான் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம், பாடு, நிந்தைகள், அவமானங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா ஆண்டவரே குற்றம் சொல்லிக்கொண்டு தெரியாதபடி நம்ம எப்படி இருக்கணுமோ அவர் மேலே எல்லாத்தையும் வைத்து விட்டு, அவர் விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. உலகத்தார் அப்பா கூட நம்மளை கைவிடலாம், எல்லாரும் நம்மளை கைவிடலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுமாரனை நமக்காகவே இந்த பூமிக்கு வந்து பாடுகளை அனுபவித்தார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சீஷர்களுக்கு கூட அப்படியே கூட நமக்காக பாடுகளை அனுபவித்தார்கள். ஆண்டவருக்காக அப்படிப்பட்ட பாடுகள்லாம் அவங்க அனுபவித்தாங்க. அப்படியே கூட நாமளும் ஆண்டவரை கென்று அவர் நிமித்தமாக நம்ம நிந்திக்கப்படும் போதும், அதாவது எப்படி நிந்திக்கப்படணும்னா, நம்ம நடக்கையினால் அல்ல, நம்ம நடக்கைகளை கூட நம்ம பரிசுத்தமாய் காத்து கொண்டு நம்ம செய்கிற வேலை ஸ்தலங்களையோ இல்லை பள்ளிகளையோ காலேஜ் போகும்போதோ இல்லை ஆலயத்தில் கூட ஐயா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய நாளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 6 நாள் உனக்குரிய நாளை நான் கொடுத்துட்டு இல்லை, அந்த 6 நாளில் உன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். 7வது நாள் கர்த்தருடைய நாள். அந்த வார்த்தை, அந்த நாளை நாம் எடுத்து நமக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவருடைய நாள். 6 நாள் கொடுத்த இல்லையா, ஒரு நாளாச்சு கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோமா? அவர் நமக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம மனுஷ ரூபமாக இந்த பூமிக்கு நான் அமைதியாக இருந்தார். நமக்காகவே ஓடி எல்லாத்தையும் கெட்ட பேர், எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், எத்தனை பெயர்கள் அவருக்கு சூட்டப்பட்டு எப்படியெல்லாம் அவரை கொடுமை பற்றி கொண்டாங்க. எதற்காக? நமக்காக மாத்திரம்தான். நாம் நல்லா இருக்கணும், அப்படி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மாத்திரம்தான்.
ஒரு குட்டி ஸ்டோரி. இது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், அதனால் நான் சொல்கிறேன். ஒரு குட்டி பையன் வந்து ஸ்கூலில் வந்து தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுல லேட்டாக போவான். அது மாத்திரம் இல்லை, அவங்க அப்பாவும் இந்த பிள்ளையால் அவங்க அப்பாவும் வேலைக்கு போகிறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லேட்டாக போவாங்க. ஒரு நாள் வந்து அவனுக்குள்ளே பயங்கர வெறி, நம்ம வந்து கரெக்டாக டைமை வந்து அதை வந்து நம்ம கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடை 9 o'clock நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷை கூட மாற்றி மாற்றி அவங்க தங்கச்சியோட ப்ரஷ் எடுத்து இவன் ப்ரஷ் பண்ணுறான். அண்ணா என்னென்ன ஆச்சு உனக்கு, என்ன இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க, காலையிலே எழுந்திருக்கவே மாட்டேன், இவ்வளோ சோம்பேறியாக இருப்பேன், இன்றைக்கி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அண்ணா ஏன் ப்ரஷ்னா அது கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி ஒரு நாள் நான் தேய்ச்சிக்கிறேன், நாளைக்கு கழுவி நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அதை உதாசீனப்படுத்திட்டு போட்டு போயிடுறான். அப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் மட்டும் தூக்கிட்டு வரோம். என்ன ஆச்சுடி இவனுக்கு அப்படின்னு. ஒன்றுமே புரியல மம்மி, காலையிலேருந்து அண்ணா இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் அப்படி தான் சொல்லிச்சு. அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகிற அப்பா என்ன பண்ணார், இவன் கண்ணில் மாட்டக்கூடாது, நம்ம எப்படின்னா எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு தந்திரமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் பொறுமையாக அப்படியே திருடனை போல் அப்படி குனிஞ்சிக்கிட்டே அந்த காம்பவுண்ட் சேவரை அப்படியே மறைஞ்சி போகிற மாதிரி போனாங்க. போயிட்டு நின்னாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் ஆகலை. அச்சுச்சோ இவங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சி இவங்ககிட்ட மாட்டிப்பு முழுகுதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த பையன் வேன் வரும்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்போ நின்றுக்கிட்டு இடுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக நின்று, அப்போ என்னப்பா பண்ணுறீங்க சொல். ஐயோ பார்த்துட்டானே இவன் கல்லில் நம்ம மாட்டினோம், அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போ, நம்ம திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாரா, அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ஐயோ சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல கடவுளே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தார். இனியும் ரொம்ப நேரம் நீங்கள் கீழே குடிஞ்சி வண்டி ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆகாதுப்பா, நீங்கள் வாங்க, எதுக்காக நீங்கள் அங்கே அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சரி அவ்வளோதான், இதுதான் நம்ம தலையெழுத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரும் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பக்கம் திட்டு வாங்குறாரு, உனக்கு வேலையே கிடையாது, நீ கரெக்ட் டைமை நீ கீப்பப் பண்ண மாட்டேற, அதனால் உனக்கு இங்கே இடம் கிடையாது ஆஃபீஸில் சொல்லிட்டு அவரையும் வெளியே ஃபனிஷ் பண்ணி டிசி கொடுத்து நீங்கள் வெளியே போங்க, அவ்வளோதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எவ்வளோ கெஞ்சுறாரு, கையெழுத்தெல்லாம் கும்புறாங்க. அப்போ கூட கூடாத காரியம் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், உங்களுக்கு கொடுத்த நேரமெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கூட பரிதாபமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லி வெளியே துரத்திட்டாங்க. அவர் அங்கேயே ஆஃபீஸர்டே உட்காந்துன்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் ஸ்கூலுக்கு போக முடியல. என்னடா இது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்பி கூட நம்மளால் வந்து இது ஸ்கூலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் புலம்பிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு ஓரமாக கிளாஸில் மிஸ் இருந்துன்னு காதை புத்தி திருக்கி வெளியே அனுப்பி விட்டாங்க. நீ கிளாஸுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பும்போது அவன் போயிட்டு அழுதுகிட்டே இருந்தான். அப்போது அவன் போயிட்டு வெளியே கொஞ்சம் அழுதுட்டு இருக்கும்போது ஒரு சார் வராரு, அவர் தான் ஹெட் மாஸ்டர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இங்கே வாப்பான்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சார், என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ப்பா இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்குற அப்படின்னு. இல்லை சார், நான் எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கூட என்னால் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சாலும் என்னால் முடியவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தான். சரி பேட் விளையாடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார் கூப்பிட்றாரு. சார் என்ன சார் பேட் விளையாடலான்னு கூப்பிட்றீங்க, உள்ளே மிஸ் இருக்காங்களே அவங்க திட்டமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட் விளையாட கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போகும்போது பேட்டை அவன் கையில் கொடுத்துட்டு பால் அவரு போடுறாரு. ஒரு முறை பால் அவனை போட சொல்லி அவர் பேட்டை வாங்கி அடிக்கிற, இப்படியே மாறி 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 விளையாடிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அவனால் இது பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியல, அவனால் அதை பாலை விளையாடவே முடியல, எதையுமே பண்ண முடியல. அதுலேயே சோர்ந்து போயிட்டு உட்காந்துட்டான். சார் என்னால் இதில் கூட என்னால் டைம் கீப்பப் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். அதுக்கு அந்த சார் சொன்னார், தம்பி உட்காரு, நீ வந்து கீழே வந்து உட்காரு வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னார். நீ பால் வரத்துக்கு முன்னே பேட்டை தூக்கிற, பேட்டை எடுத்து தூக்கி நாங்கள் அடிக்கிறதுக்கு முன்னே நீ பாலை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்னென்னா கவனமும் நேரமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த சார். அப்படியே சார், இனிமேல் நான் நேரத்தை கவனமாக நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் கூட சந்தோஷமாக போயிடுச்சு. இந்த ஸ்டோரி எனக்கு ஏன் கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா, நம்ம கூட அவருடைய ஆலயத்தை தேர்றதில் குறைந்து போகிறோம். நம்ம சொந்த வேலையே செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நேரத்தோடு அவருடைய நேரத்தை நாம் ஏற்றுக்கிறோம். நமக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டுருக்கிறாரு, ரத்தம் சிந்திருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம மறந்து போகிறோம். ஆனால் இதுவே நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் ரத்தம் வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியல, கொஞ்சம் பலவீனத்தோடு பார்த்தவங்களும் தாங்க முடியல. ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்ம அடிக்கடிக்கு தினமும் அவரை வந்து அப்படியே சிலுவையில் அரிச்சிக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் சோதனை வந்தால் நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிடுது, ஒரு கஷ்டம் வந்தால் நம்மளை விட்டு போயிடுது அப்படின்ட்டு ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். அந்த ஸ்டோரி கூட எனக்கு எதுக்காக
கத்தர்கிட்ட கேட்டேன், அப்பா இதை எதுக்காக என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பான்னு சொன்னபோது தான் அந்த சார் வந்து, ஐயா நாம் தான் அந்த பிள்ளை டைமை வந்து நம்ம கீப்பப் பண்ணாதனால நமக்கு அது சொல்கிறாருன்னா நான் ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எவ்வளோ சொன்னாலும் அவர் சொல்கிறாரு, ஆனால் அதை நம்ம கடைப்பிடிச்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா அதை நம்மளுக்கு ஐயோ தான், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போனால் நம்ம ஒன்றுமே அவ்வளோதான், நம்ம லைஃபே போச்சு. கடல் அலைகளுக்கு கூட எப்படி ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சிருக்கிறாரு இப்போ ஏசப்பா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கூட நமக்கு கொடுக்குற சோதனைகளும் சரி, கஷ்டத்தையும் சரி, பாடுகளையும் கூட சரி, ஒரு எல்லையோடு தான் வச்சுருப்பாரு. நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போகும்போது கூட அங்கே வந்து கடலை நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம், நம்ம போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். அங்கே போகும்போது நம்ம என்ன கடலில் அடிச்சுன்னு போயிடுவோம் அப்படின்னு பயந்துட்டா போகிறோம். ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம போயிட்டு அந்த அலையில் விளையாடுறோம். ஆனால் கூட கத்தர் அந்த அலைக்கு கூட ஒரு எல்லையை கொடுத்துருக்கார். நம்ம அதாவது அவர் தான் படைச்சார். படைக்கும் போதே அவர் அந்த அலைகள் கூட அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு எல்லையோடு இருக்குது. அவர் சொன்னால் மாத்திரம்தான் அது அதிகமாக வந்து சுனாமியாக மாறும். அப்போ கூட நம்ம எப்படி இருக்குன்னா, அலைகளை போய் நம்ம நிற்காமல் இருக்கிறோமா, பீச்சுக்கு போகாமல் இருக்கிறோமா, எல்லாமே நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம உபத்திரவத்தில் மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்டோம்? ஐயோ சர்ச்சைக்கு போகிறதுனால தான் நமக்கு இவ்வளோ பாடு, வேண்டாம் நம்ம கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்து பார்ப்போம் அப்படின்னு நிறைய ஜனங்கள் கூட அப்படி தான் பின்மாற்றமாக போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டைமில் பார்க்கும்போது. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். நம்ம பிள்ளைக்காக நம்ம இவ்வளோ பண்ணோமே, இவ்வளோ பாடுபட்டு கூட நமக்காக ஒரு வார்த்தை கூட தாங்க மாட்டாளே, நம்ம நாமத்து நிமித்தம் சின்னதாக ஒரு உபத்திரம் வந்தால் கூட உடனே நம்மளை விட்டுட்டு போயிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப துக்கப்படுவார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கும், அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளாகவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை எப்படி இருக்கிறார், சோதனையிலிருந்து ரட்சிக்க அவர் இருக்கிறாரு. அப்போ அக்கிரமக்காரருக்கெல்லாம் எப்படின்னா, ஆக்கினிக்குள்ளாக நியாய தீர்ப்பின் போது நாள் வரும் இல்லையா, அப்போ வந்து அங்கே நியாய தீர்ப்புக்கென்று அவங்கள வைக்கப்பட்டு இருக்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது, ஆண்டவருக்காக நம்ம சோதனையெல்லாம் சகிக்கும்போது